அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வக்ஃபு சொத்து என்பது இறைவனுடைய சொத்து, பொதுமக்களால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை இஸ்லாமியர்கள் அனுபவிக்கலாமே தவிர அதை அன்பளிப்பு செய்யவோ விற்கவோ யாரும் அபகரிக்கவோ கூடாது என்பது இஸ்லாமிய சட்டமாகும். அந்த அடிப்படையிலே வக்ஃபு சொத்துகளை பராமரிக்க வக்ஃபு வாரியம் என்பதை உருவாக்கி இன்று வரை மிக சரியான முறையிலே வக்ஃபு வாரியம் சென்று கொண்டிருக்கிறது. இதை கெடுக்கும் விதமாக, இதை மாற்றும் விதமாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை சங்கடப்படுத்தக்கூடிய, இஸ்லாமியர்களுடைய மனங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும். முதலில் இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். அரசியல் அமைப்பு சட்டம் இஸ்லாமியருடைய மதம் சார்ந்த சொத்துகளுக்கு உரிமையை, ஃப்ரீடத்தை, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பறிக்கும் முகமாக இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பது இந்தியாவில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்களையும் கொதிக்க செய்திருக்கிறது. இந்தியா முழுவதும் வக்ஃபு திருத்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது முதல் அதை சட்டமாக இயற்றிய வரை பெரும் கொந்தளிப்புகளும் பெரும் கண்டனங்களும் கண்டன பேரணிகளும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா சிறப்பு தொழுகை முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை பள்ளி வாசல்களிலும் கருப்பு பேட்ச் அணிந்தவர்களாக எங்களுடைய எதிர்ப்பை காண்பித்து கோஷம் போட்டோம். அதனுடைய வீரியம் அத்துணை அரசுகளுக்கும் போய் சேரட்டும், மத்திய அரசுக்கும் போய் சேரட்டும் என்கின்ற அடிப்படையிலே அதனுடைய இன்னொரு பகுதியாக தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அனைத்து தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுடைய தலைநகரங்களிலே கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அத்தனை மாவட்டங்களிலும் அத்தனை மாவட்டங்களுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மிகச் சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் கண்டித்து பொதுக்கூட்டத்திலே பேச இருக்கிறார்கள். நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை அரண்மனை பேருந்து நிலையத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய அரண்மனை வாசலில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது.